அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பழமையான ஒரு தமிழ் கிராமத்தில் அருள் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் நல்ல மனம் கொண்டவன். ஆனால் அவனுக்குள் 4 குறைகள் இருந்தன. அழுக்காறு, பொறாமை; அவா, அளவில்லா ஆசை; வெகுளி, கோபம்; இன்னாச்சொல், காயப்படுத்தும் சொல். ஒருநாள் அவன் நண்பன் செல்வம் அதிகம் சேர்த்தான். அதை பார்த்த அருளின் மனதில் பொறாமை எழுந்தது. எனக்கில்லாதது அவனுக்கு எப்படி என்று எண்ணினான். அடுத்த நாள் வேறு ஒருவரின் நிலத்தை வாங்க வேண்டும் என்ற அளவில்லா ஆசை அவனுக்குள் வந்தது. எப்படியிருந்தாலும் அதை நான் பெற வேண்டும் என்று நினைத்தான். ஒரு சிறிய விஷயத்திற்காக அவன் தன் தாயிடம் கோபமாகப் பேசினான். அவளது மனம் உடைந்தது. பிறகு நண்பனுடன் வாக்குவாதம் செய்தபோது கடுமையான வார்த்தைகள் கூறினான். அந்த சொற்கள் நண்பனின் மனதை காயப்படுத்தின. அந்த இரவு அவன் அமைதியாக சிந்தித்தான். என் வாழ்க்கையில் அமைதி இல்லாததற்குக் காரணம் இந்த 4 தீய குணங்கள்தான் என்று உணர்ந்தான். அடுத்த நாள் முதல் அவன் மாற்றமடைந்தான். பொறாமைக்கு பதிலாக பாராட்டினான். அளவில்லா ஆசைக்கு பதிலாக திருப்தியை கற்றுக்கொண்டான். கோபத்திற்கு பதிலாக பொறுமையை வளர்த்தான். காயப்படுத்தும் சொற்களுக்கு பதிலாக இனிய சொற்களை பயன்படுத்தினான். காலம் செல்லச் செல்ல அவன் கிராமத்தில் அனைவராலும் மதிக்கப்படும் மனிதனாக மாறினான். அவன் மனதில் அமைதி, முகத்தில் புன்னகை நிலைத்தது. 4 தீய குணங்களையும் தவிர்த்து வாழ்வதே உண்மையான அறம் என்பதை அருள் தனது வாழ்க்கையால் நிரூபித்தான்.